எடப்பாடி நாடாளுமன்ற தொகுதியில் 6 தொகுதியா, அந்த 6 தொகுதியில் எடப்பாடி மட்டும்தானே சார் ஜெயிக்க முடிஞ்சது, மிச்சம் எல்லாமே தோத்து போகுதுல்ல. இதை விட காமெடி, 2019 அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சொந்த தொகுதியிலே தோத்து போனார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் ஆதரவு இல்லைங்கிற ஒரே காரணத்தினால. இதெல்லாம் வரலாற்று சாதனைகளில் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியோட மனமாற்றம் தான் நாளைய அதிமுகவோட எதிர்காலமே. இதை அவர் நினச்சிடணும், நம்மளால இந்த கட்சி போயிடக்கூடாது, நம்மளால இந்த கட்சி கெட்ட போயிடக்கூடாது, வரலாற்று சாதனையாக நம்ம ஒரு ஏழ்வாயிடக்கூடாதுங்கிறத அவர் நினைக்கணும். நினச்சா கட்சி மாபெரும் வெற்றி பெறும். இப்போ கூட அவர் நினச்சாருன்னா வர ஈரோடு கிழக்கு தொகுதியில் மருங்காபுரியும் மதுரை கிழக்கில் எப்படி வெற்றி பெற்றதோ இடைத்தேர்தலில் அதுபோல் வெற்றி பெறும். ஈரோடு கிழக்கு தொகுதி ஒரு வரலாற்றில் இடம் பிடிப்பார் எடப்பாடி பழனிசாமி, எல்லாரும் மதிப்பாங்க. இன்னும் தன்னுடைய ஒரு 4-5 பேரோட பேச்சை கேட்டு தன்னையும் அழித்து கழகத்தையும் அழிச்சிடாம எடப்பாடி பழனிசாமியோட நல்ல மனமாற்றம் தான் வேணும்.